ஆகாசவாணி சுழல் விளக்கு. நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை ஐரோப்பிய ஒன்றியத்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி. வாசிப்பவர் ஷியாமலா. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை உலகம் இந்தியாவை மாபெரும் சந்தையாக மட்டுமே பார்த்தது. ஆனால் அதன் பின் நிலை மாறியது. சர்வதேசத்திற்கு முன் இந்தியா தனது வலிமையை எடுத்துக் காட்டியது. இன்று உலகத்திற்கு தேவையான தடுப்பூசி முதல் தொழில்நுட்ப சாதனங்கள் வரை உற்பத்தி செய்யும் மாபெரும் தொழில் மையமாக நம் நாடு மாறியிருக்கிறது. இங்கே நிறைந்திருக்கிற இளைஞர் வளத்தை ஒருங்கிணைத்து அவர்களை மாபெரும் சக்தியாக மாற்றிக் காட்டிய பெருமை தற்போதைய அமுத பெருங்கால மத்திய அரசுக்கு இருக்கிறது. சர்வதேச அளவில் போர்ச்சூழலும் பதற்றமும் நிலவி வரும் சூழலில் இந்தியா அமைதியின் அடையாளமாக வளர்ச்சியை நோக்கி பீடு நடை போட்டு வருகிறது. அமெரிக்காவில் எழுந்துள்ள அசாதாரண அரசியல் சூழல் உலகத்தையே பாதிக்கிறது. அந்நாட்டின் அதிக வரி விதிப்பால் இந்தியா சற்று திகைப்பை சந்தித்தாலும் அதற்கு மாற்றாக உடனடியாக செயல் திட்டங்களை உருவாக்கினார் நமது பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியாவின் ஆக்க சக்தியையும் வளர்ச்சி வேகத்தையும் கண்ட பல நாடுகள் நம்மோடு இணைந்து பணியாற்றவும் தடையற்ற வர்த்தகம் செய்யவும் எல்லா மனத்தடைகளையும் களைந்து போட்டா போட்டி போடும் சூழல் உருவாக்கியது. நெடுங்காலம் இந்தியாவை தனது காலனி ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருந்த இங்கிலாந்து நாடே தடையற்ற வர்த்தகம் செய்து கொள்ள ஆர்வத்தோடு வந்தது. ஆகப்பெரிய தொழில்நுட்ப வல்லரசான ஜப்பான், தென்கொரியா, ஐக்கிய அரபு அமீரகம், ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து, ஆசியான் நாடுகள் என பலரும் தங்கள் கவனத்தை இந்தியாவின் பக்கம் திருப்பினர். அதனால் சர்வதேச அளவில் ஏற்பட்ட எல்லா இடர்பாடுகளையும் கடந்து எவ்வித தடுமாற்றமும் இல்லாமல் இந்தியா ஏற்றத்தின் திசையில் சென்று கொண்டிருக்கிறது. உலகின் 4வது ஆகப்பெரிய பொருளாதார தேசமான இந்தியா ஏராளமான ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஊக்கப்படுத்தியதன் விளைவாக இன்று சர்வதேச தொழில்நுட்ப சந்தையில் இந்தியாவின் பாய்ச்சல் அதிவேகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சேவைத் துறைகளிலும் உற்பத்தி துறையிலும் இந்திய நிறுவனங்கள் பீடு நடை போட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த ஆக்கப்பூர்வமான சூழலில் இந்தியா தமது மக்களுக்கு வழங்கியிருக்கும் ஆகப்பெரிய குடியரசு தின பரிசு ஐரோப்பிய யூனியனுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம். இந்தியாவும் ஐரோப்பாவும் இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை அனைத்து ஒப்பந்தங்களின் தாய் என்று அழைக்கும் அளவிற்கு இது முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. 2007ஆம் ஆண்டு முதன்முறையாக இந்தியா ஐரோப்பிய யூனியன் வர்த்தக ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தை தொடங்கியது. அதன்பின் பல்வேறு தடைகள், பிரச்சினைகளால் நின்ற இந்த பேச்சுவார்த்தை கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கி இந்த ஆண்டு ஜனவரி மாதம் இறுதியாகியுள்ளது. நம் நாட்டின் 77வது குடியரசு தின விழாவில் ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் ஆண்டனியோ கோஸ்டா மற்றும் ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் இருவரும் பெருமைக்குரிய விருந்தினர்களாக பங்கேற்றார்கள். இந்தியாவின் குடியரசு தின விழாவில் பங்கேற்பது என் வாழ்நாளின் ஆகச்சிறந்த கௌரவம் என்று குறிப்பிட்ட உர்சுலா வான் டெர் லேயன், இந்தியாவின் வல்லமை உலக நாடுகளுக்கு பயனளிப்பதாக இருக்கிறது. அதனால் இந்தியாவின் வெற்றி உலகம் முழுவதும் பாதுகாப்பு, வளர்ச்சி மற்றும் ஸ்திரத்தன்மை நிலைத்து நிற்க உதவுகிறது என்று பெருமையாக சொன்னார். இந்தியாவின் வலிமையையும் வல்லமையையும் நன்குணர்ந்த ஐரோப்பிய தலைவர்கள் நம்மோடு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொள்ள பேரார்வம் கொண்டிருந்தார்கள். ஜனவரி 27 அன்று நமது பிரதமர் நரேந்திர மோடியும் ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் ஆண்டனியோ கோஸ்டாவும் ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லேயனும் இணைந்து இந்தியா ஐரோப்பிய யூனியனுக்கு இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தை அறிவித்தனர். இது இருநாட்டு தொழில் முனைவோரை மட்டுமன்றி இருநாட்டு மக்களையும் உற்சாகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. இந்த ஒப்பந்தம் குறித்து குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியா தனது வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத மிகப்பெரிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நிறைவு செய்துள்ளது. இன்று 27ஆம் தேதி ஐரோப்பிய யூனியனின் 27 நாடுகளுடன் இந்தியா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை செய்திருப்பது ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு என்று பெருமிதமாக குறிப்பிட்டார். அமெரிக்கா இந்தியா மீது வன்மம் கொண்டு வரி விதித்து வரும் நிலையில் உலகின் பெரும்பங்கு வர்த்தகத்தை கட்டுப்படுத்தும் ஐரோப்பிய நாடுகள் இந்தியாவோடு கைகோர்த்திருப்பது உலகையே கவனிக்க வைத்திருக்கிறது. ஆஸ்திரியா, பெல்ஜியம், பல்கேரியா, குரேஷியா, சைப்ரஸ், செக் குடியரசு, டென்மார்க், எஸ்டோனியா, பின்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, கிரீஸ், ஹங்கேரி, அயர்லாந்து, இத்தாலி, லத்வியா, லித்வேனியா, லக்சம்பர்க், மால்டா, நெதர்லாந்து, போலந்து, போர்ச்சுகல், ருமேனியா, ஸ்லோவாக்கியா, ஸ்லோவேனியா, ஸ்பெயின், ஸ்வீடன் ஆகிய 27 நாடுகளை உள்ளடக்கியதே ஐரோப்பிய யூனியன். ஐரோப்பிய பொருளாதாரம் உலகின் மிக முன்னேறிய மற்றும் மிகப்பெரிய பொருளாதாரங்களில் ஒன்றாகும். உலகின் முதல் 500 பெரிய நிறுவனங்களில் 123 நிறுவனங்கள் ஐரோப்பாவில் உள்ளன. இதில் ஜெர்மனி, பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து அதிக பிரதிநிதித்துவத்தை கொண்டுள்ளது. இந்த சூழலில் ஐரோப்பிய யூனியனுடனான இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்குமே பல்வேறு புதிய கதவுகளை திறக்கும். 2 பொருளாதாரங்களையுமே பல படிகள் முன்னே கொண்டு சேர்க்கும். ஏராளமான வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கும். சர்வதேச அளவில் மிக முற்போக்கான பல விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என்கிறார்கள் பொருளாதார நிபுணர்கள்.
இந்த ஒப்பந்தம் உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 25% மற்றும் உலகளாவிய வர்த்தகத்தில் சுமார் 1/3 பகுதியை பிரதிபலிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி. இது உலகின் 2வது பெரிய பொருளாதாரம் மற்றும் 4வது பெரிய பொருளாதாரம் இடையிலான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தம் என்றும் தனது எக்ஸ் தள பக்கத்தில் அவர் பதிவு செய்துள்ளார். மேலும் ஐரோப்பாவிற்கு 6,41,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை ஏற்றுமதி செய்ய இந்தியா தயாராக உள்ளது என்றும் அவரது பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வர்த்தகம் மற்றும் உலகளாவிய விநியோகச் சங்கிலி ஆகிய இரண்டும் வலுப்பெறும். அதோடு இந்தியாவின் உற்பத்தியை ஊக்குவிக்கும், சேவைகள் துறையை விரிவுபடுத்தும் என்றும் பொருளாதார நிபுணர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஐரோப்பிய யூனியனுக்கு ஏற்றுமதியாகும் கிட்டத்தட்ட 70% பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட வரியை இந்த ஒப்பந்தம் இல்லாமல் செய்கிறது. இதனால் கிட்டத்தட்ட $75 பில்லியன் மதிப்பிலான இந்தியாவின் ஏற்றுமதி வணிகம் பலனடையும். ஜவுளி, தோல் பொருட்கள், காலணிகள், தங்கம் மற்றும் நவரத்தினங்கள், கடல்சார் பொருட்கள் போன்ற துறைகளில் ஏற்றுமதி ஏற்றத்தை சந்திக்கும். ஸ்டீல் மற்றும் அலுமினியம், ஆட்டோமொபைல்ஸ், இயந்திரம் மற்றும் இன்ஜினியரிங் பொருட்களுக்கும் பெரிய அளவில் வரிச் சலுகைகள் கிடைத்துள்ளன. சேவைத்துறை மீது ஐரோப்பிய யூனியன் விதித்திருந்த கட்டுப்பாடுகள் அனைத்தும் இப்போது ஒப்பந்தத்திற்கு பிறகு நீக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் ஆண்டனியோ கோஸ்டா, உலக ஒழுங்கு மாறி வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில் இந்தியா மற்றும் ஐரோப்பாவிற்கு இடையிலான இந்த கூட்டாண்மை வரலாற்று சிறப்புமிக்கது. இந்தியா எங்களது நம்பகமான கூட்டாளியாக உருவெடுத்துள்ளது. இந்தியா வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரமாகும். இந்த ஒப்பந்தத்தால் 200 கோடி மக்கள் பயன்பெறுவார்கள் என்றார். அதேபோல் ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லெயன், இந்தியா மற்றும் ஐரோப்பா இணைந்து வரலாற்றை படைக்கின்றன. நாங்கள் மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் ஒப்பந்தத்தை நிறைவு செய்துள்ளோம். இது ஒரு ஆரம்பம் மட்டுமே. எங்களது உறவு எதிர்காலத்தில் இன்னும் வலுவடையும். 200 கோடி மக்களுக்காக ஒரு தடையற்ற வர்த்தக மண்டலத்தை நாங்கள் உருவாக்கியுள்ளோம். இது இந்தியா மற்றும் ஐரோப்பா ஆகிய இருதரப்பிற்கும் பயனளிக்கும் என்றார். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியா தனது மற்ற வர்த்தக கூட்டாளிகளுக்கு வழங்காத வரிச் சலுகைகளை ஐரோப்பிய யூனியனுக்கு வழங்கும் என்று ஐரோப்பிய யூனியன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கார்கள் மீதான வரி படிப்படியாக 110%-இலிருந்து 10%-ஆக குறைக்கப்படும். அதே நேரத்தில் கார் பாகங்கள் மீதான வரி 5 முதல் 10 ஆண்டுகளில் முழுமையாக நீக்கப்படும். மேலும் இந்த ஒப்பந்தம் சிறிய ஐரோப்பிய நிறுவனங்கள் புதிய ஏற்றுமதி வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள உதவும். இயந்திரங்கள் மீது 44% வரையிலும், ரசாயனங்கள் மீது 22% வரையிலும், மருந்துகள் மீது 11% வரையிலும் விதிக்கப்படும் வரிகள் பெரும்பாலும் நீக்கப்படும். 2024-25 நிதியாண்டில் இந்தியா மற்றும் ஐரோப்பிய யூனியன் இடையிலான பொருட்கள் வர்த்தகம் சுமார் 11 லட்சம் கோடி ரூபாயாகவும், சேவை வர்த்தகம் சுமார் 7 லட்சம் கோடி ரூபாயாகவும் இருந்தது. இந்த ஒப்பந்தத்தின் முதல் நாளிலிருந்தே ஜவுளி, ஆயத்த ஆடைகள் மற்றும் உடைகள் மீதான வரி 0 இருக்கும் என்று இந்திய அரசின் பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவிக்கிறது. இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் $263 பில்லியன் மதிப்புள்ள ஐரோப்பிய யூனியன் ஜவுளி சந்தைக்கான வாய்ப்பை திறந்துவிடும். இது கைவினைஞர்கள், பெண்கள், நெசவாளர்கள் மற்றும் குறு, சிறு, நடுத்தர தொழில் தொகுப்புகளுக்கு குறிப்பிடத்தக்க வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். மேலும் இந்தியாவின் மருந்து, ஜவுளி மற்றும் ரசாயன துறைகளுக்கும் நேரடி பலனளிக்கும். இது தவிர இந்தியாவிலிருந்து ஐரோப்பிய யூனியனுக்கு செல்லும் சுமார் 99% ஏற்றுமதிகள் இனி 0 வரி வரம்பிற்குள் வரும். அதேபோல் இந்தியா தனது 99%-க்கும் மேலான ஏற்றுமதிக்கு ஐரோப்பிய சந்தையில் நேரடி மற்றும் எளிதான அணுகலை பெறும். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்திய தொழிலாளர்களும் மாணவர்களும் பயனடைவார்கள். ஒப்பந்தத்தின்படி தகவல் தொழில்நுட்பம், கல்வி மற்றும் நிதி போன்ற துறைகளில் இந்தியாவிற்கு அனுமதி வழங்கப்படும். அதோடு ஐரோப்பாவிற்கு படிக்கச் செல்லும் மாணவர்களுக்கு படிப்பு முடிந்த பிறகு தங்குவதற்கான 9 மாத கால விசா கட்டமைப்பு குறித்தும் இந்த ஒப்பந்தத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. அதோடு ஐரோப்பாவிற்கு படிக்கச் செல்லும் மாணவர்களுக்கு படிப்பு முடிந்த பிறகு தங்குவதற்கான 9 மாத கால விசா கட்டமைப்பு குறித்தும் இந்த ஒப்பந்தத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்தியா உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரங்களில் ஒன்று. இந்த ஆண்டு அதன் உள்நாட்டு உற்பத்தி $4 டிரில்லியன் தாண்டும் பாதையில் உள்ளது. ஜப்பானை பின்னுக்கு தள்ளி உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக நம் நாடு வளரும் சாத்தியங்கள் அதிகரித்துள்ளன. இந்த சூழலில் உருவாகியுள்ள இந்தியா ஐரோப்பிய யூனியனுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் நம் இலக்குகளை விரிவு செய்யும், வளர்ச்சியை உறுதி செய்யும். நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை ஐரோப்பிய ஒன்றியத்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி, வாசித்தவர் ஷாமலா.